எனக்கு தெரிஞ்சு பார்த்தீங்கன்னா, டிஎம்கே தான் நல்லா இப்போ ஸ்ட்ராங்கா இருக்கு. ஏன்னா அவங்ககிட்ட வந்து எல்லாருமே ஒரு நல்ல நல்ல அனுபவமான ஆள்களா இருக்காங்க. நெறைய எக்ஸ்பீரியன்ஸ் இருக்கு அவங்களுக்கு. ஸோ, அதனால அந்த ஒரு கூட்டணி தான் ரொம்ப ஸ்ட்ராங்கா இருக்குன்ட்டு நான் ஃபீல் பண்ணேன். இது என்னோட கருத்து. இத நான் ஃபீல் பண்றது. திமுகல இருக்கிற கூட்டணியில புதுசா ஏதாச்சும் கட்சிகள் சேர வாய்ப்புகள் இருக்கா? அதில் தேமுதிக என்னமோ அங்கே போகிறத மாதிரி சொல்கிறாங்க. அது இன்னும் உறுதிப்பட தெரியல. கூடிய விரைவில் ஒரு 2 நாளில் நல்ல செய்திகள் கிடைக்கும். கண்டிப்பாக இருக்குதுமா. இருக்கலாம். தேமுதிக வேணா போகலாம். ராமதாஸ் போகலாம். இல்லை, அவங்களே தான் அவங்களே தான் இது பண்ணுவாங்க. இப்போ இருக்க கூட்டணி வலிமையான கூட்டணி தான், வேறு எதுவும். புதிய கட்சி உள்ள வருதுன்னா பாமக உள்ள வரங்குது. பாமக உள்ள வந்தால் திருமாவளவன் வெளியேறாரு. ஏன்டா அவங்கள ஜாதி இது அவர் இது பண்ணுறாருல, ஜாதி இது பண்ணுறாரு. திருமாவளவன் வந்து ஜாதி இது அமைப்பாக இருந்தாலும் ஒரு இதுக்கு எல்லாம் இதாக கொண்டு போகிறாருல. இவர் மொத்தமாக இவர் அந்த ஜாதி இதை உள்ளே திணிக்கிறாருல. அதனால தானே அவர் வெளியேறாங்கிறாரு. திமுக உள்ளே வந்தால் அதனால வெளியில் ஏறாருங்கிறாருல. ஃபஸ்ட்டு ஆரம்பித்ததே இவங்க 2 பேரும் ஒன்றா தான் இருந்தாங்க. ஆரம்பத்தில் ஒன்றா இருக்கும்போது இவர் மறுபடியும் அந்த இது இல்லாமல் மறுபடியும் பிரச்சனையை உண்டு பண்ணி தானே அவளை அந்த ஜாதி பிரச்சனையை வச்சு தானே அவர் திருமாவளவன் வெளியில் ஏறினார். அதனால் அதில் இப்போக்கு உள்ள சூழ்நிலை டிஎம்கே தான் கரெக்டாக தெரியுது. பாஜகலாம் நான் உள்ளே வரதுக்கு, தமிழ்நாட்டுக்குள்ளே வரதுக்கு நான் என்னோட இதில் ஏற்றுக்க முடியாது. என்னோட கருத்து இது. பாஜகலாம் நான் ஏற்றுக்க மாட்டேன். மற்ற எது வந்தாலும் வந்து ஏடிஎம்கே வந்தாலும் நோ ப்ராப்ளம். அதான் ஏடிஎம்கே வந்தாலும் டிஎம்கே வந்தாலும் பரவாயில்ல. பாஜகலாம் வந்து ராமதாஸ் இதெல்லாம் வந்து உள்ளே வந்து எல்லாம் அது திருமாவளவன் வெளில ஏறிடுவான். திருமாவளவன் வெளிலன்னா இவங்களுக்கு தெரியும். அவங்க டிஎம்கே உள்ளவங்களுக்கு தெரியும். இவங்க அமைப்பு ஓட்டு இவ்வளோ தான் இருக்குன்னு அவங்களுக்கு தெரியும் டிஎம்கேல உள்ளவங்களுக்கு. அதனால் திருமாவளவன் வெளியில் விட மாட்டாங்க அவங்க.